ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா, சின்ன வயசில் போனதுங்க. 2004, 5 ஓகேங்களா. எனக்கு தெரிஞ்சு அப்போ வந்து நான் 4ஆம் கிளாஸ் படிச்சிருந்தேன். இந்த இடம்லாம் வந்து வெத்தலை தோட்டமாக இருந்துச்சு. இன்றைக்கி வந்து விவசாயம் பண்ணுறாங்க. சூப்பராக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. என்னால் நம்பவே முடியலங்க, நினச்சே பார்க்க முடியல. சூப்பராக இருக்குது. நான் இப்போ வந்து ரோடே இல்லை இந்த பக்கம். அந்த வீட்டோட ரோடு முடிஞ்சிடுச்சு ஓகேங்களா. என் வீடு எங்கே இருக்குன்னா அப்படியே போகணும் ஓகேங்களா. அதாவது அப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வழியாக வந்து அப்படியே வருவோம், இப்படி வருவோம் வெத்தலை தோட்டத்துக்கு. இது ஃபுல்லாகவே வெத்தலை தோட்டம் தான். கொய்யாக்காய் தோட்டம், வெத்தலைலாம் பிரித்து சாப்பிடுவோம், நண்டு பறிப்போம், நண்டு பிடிப்போம் ஓகேங்களா. மீன் வலையை கை விடுவோம், மீன் இருக்குன்னு கை விடுவோம், நண்டு மாட்டிக்கும், கையை கடிச்சிடும். அதெல்லாம் வந்து சின்ன வயசு மூமெண்ட்டு. இப்போ எங்கடா போயிட்டுருக்கேன்னா அது தெரிஞ்சு பாருங்கள் ஓகேங்களா. இருங்க, அது பிளாக் இருக்குது பார்த்தீங்களா. இந்த மலைக்கு தான் ஏற போகிறேன். இதுதான் வந்து பகவதி அம்மன் மலை ஓகேங்களா. பகவதி அம்மா கோயில். சின்ன வயசில் நிறைய பேர் தடவை போயிருக்கேன், ஆனால் இப்போ ஃபஸ்ட் டைம் இது தான் ஏறுறேன், வீடியோ எடுத்துன்னு ஏற போகிறேன். நல்லா விவசாயம் பண்ணுற இடமாயிடுச்சு பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. ஏதோ ஒரு பாருங்கள், அதான் மெயின் ரோடு. அவர் நின்றுருக்காரு பாருங்கள், அதோடு முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து எப்படின்னா காட்டுக்குள்ளேயே போகிற மாதிரி இருக்கும். மேப் போட்டுன்னு வரேன்னா பார்த்துங்க, நானே ரூட்டை மறந்துட்டேங்க ஓகேங்களா. மேப் போட்டுட்டு வந்துட்டுருக்கேன். இவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா, விவசாயம் சூப்பராக இருக்குது. அதாவது போகலாம், எதையுமே டிஸ்டர்ப் பண்ண கூடாது. செப்பல் போடாமல் தான் வந்துடலான்னு பார்த்தேன். வாட்டர் பாட்டில்லாம் எதுவுமே எடுக்காமல் வந்துட்டேன். தண்ணி குடிக்காமலே ஏற போகிறேன் இன்றைக்கி. எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. ஹை கொக்கு பறகுது பாருங்க, சூப்பராக இருக்குது. எல்லாம் நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் எடுத்துகிட்டு போயிடணும். எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா, விவசாயம் தான் அப்படியே அழகாக இருக்குது சூப்பராக. உண்மையாக வந்து என்னன்னு தெரிலங்க, காலைல வந்து கோல்ட் ஆகிடுது. தேங்காய் மரம் பார்த்தீங்களா, இது பண்ணை மரம், இது தேங்காய் மரம். நைட்டு எவ்வளோ இது பாருங்கள். போனால் நம்ம கிணறு இருக்கும், கண்டிப்பாக அங்கே ஒரு கிணறு இருக்கும். எனக்கு நிறைய தடவை நான் நிறைய கிணத்துல குளிச்சிருக்கேன், எனக்கு ஞாபகம் இருக்குது. நிறைய கிணறு வந்து மூடிட்டாங்க ஓகேங்களா, வீடு கட்டுறேன்ட்டு. ஃப்ளாட்லேயே இருந்தனால கிணறு மூடிட்டாங்க. மைக் வேறு ஒர்க் ஆகுதான்னு தெரில, ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இருங்க ஒரு சவுண்டு ஏற்றிக்கலாம் ஓகேங்களா. ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கிறேன். 1த்துக்கு 2 மைக் மாட்டியிருக்கேன். அப்புறம் மேலே ஒன்று கீழே ஒன்று ஓகேங்களா, 2 மைக்கு. ஏன்னா எதனா ஒரு மைக் கட்டினா கூட ஃபோனில் ரெக்கார்ட் ஆகிற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா நிறைய தடவை சவுண்டு கட் ஆகிடுதுங்க ஓகேங்களா. நாய்ஸ் கேன்சலேஷன் போட்டு தான் இருக்கேன். நிறைய வந்து இந்த சின்ன வயசில் போய்ட்டு தொட்டா சீலிங்லாம் தொட்டு பார்ப்போம் இல்லைங்களா, அதெல்லாம் நிறைய இருக்கும் இந்த இடத்துல. சூப்பராக இருக்குங்க. அது பாருங்கள், கரும்பு ஓகேங்களா. இது கரும்பு, அதுவும் கரும்பு தான் நினைக்கிறேன். விவசாயம் இல்லை, கரும்பு தான் அதுவும். பாருங்கள், இது என்ன செடின்னு எனக்கு தெரில சும்மையாக, ஏன்னா தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. ஆனால் வந்து நம்ம தொடக்கூடாது ஓகேண்ணா. எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் செடி ஃபுல்லாக ஓகேங்களா. மாடு மேய்து, அது விவசாயம் பண்ணியிருக்காங்களா எனக்கு தெரில. காட்டுக்குள்ளேயே போக போகிறோம் மொட்டை வெயிலில் ஓகேங்களா. மொட்டை வெயிலில் போக போகிறோம். எப்படி இருக்க போகுதுன்னு தெரில எக்ஸ்பீரியன்ஸு. நம்ம வந்து இப்போ இல்லைங்க ஓகேங்களா. அந்த கோயில் வந்து இப்போ யாரும் போகிறதில்ல, அதெல்லாம் வந்து யாருமே ட்ரை பண்ண மாட்டாங்க. நான் சின்ன வயசில் போனது. இது என்னான்னு தெரியுதுங்களா, இந்த ஓடை. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிருஷ்ணசாமி ஸ்கூல் வரலாம் போய் கனெக்ட் ஆகுது. இது வந்து இந்த இதோ இருக்குது பாருங்கள், இதுதான் வந்து பகவதி அம்மா. இது பாலமதி ஓகேங்களா. அந்த மலை தெரியுது பார்த்தீங்களா, இது வந்து பாலமதி மலையிலேருந்து அப்படியே பின்னாடி வந்து கனெக்ட் ஆகுது. இந்த ஓடை வந்து பாலமதியிலேருந்து அப்படியே இந்த டேம்லேருந்து வந்து தண்ணி நேராக வேலூரில் போய் கனெக்ட் ஆகுது ஓகேங்களா. இங்கே பாருங்கள் ஃபுல்லாக விவசாயம் தாங்க. அது தெரிஞ்சு பாருங்கள், அதோட வீடு முடிஞ்சிச்சு. அதெல்லாம் வந்து பூந்தோட்டம் ஓகேங்களா. பூந்தோட்டமாக இருந்துச்சு. அதாவது சின்ன வயசில் வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு வந்து பூ பறிப்பேன், பூ பறித்து எடைக்கு போடுவேன். அதோட முடிஞ்சிச்சு பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள், வேறு லெவலு. எங்கள் ஊர் இப்படி இருக்குன்றது இப்போ தான் பார்க்குறேன் நான் ஓகேங்களா. இதுதான் இதெல்லாம் வந்து இப்போ தான் கட்டினது. இப்போனா இப்போது ரொம்ப நாள் முன்னாடி, இதுக்கு முன்னாடிலாம் வந்து இதில் வந்து நடந்து ஸ்கூல் கட்ட வச்சுட்டு நடந்தே போவோம். கிருஷ்ணசாமிலேருந்து அப்படியே நடந்தே வருவோம் இந்த பக்கம் போகிறதுக்கு. இதில் மீன், நண்டு எல்லாமே. போகிற வழிலாம் கொய்யாக்காய் செடி, சீதாப்பழி செடி ஓகேங்களா, வேறு லெவலில் இருக்கும். சூப்பராக இருக்குது. அப்படியே நீட்டாக போவோங்க. இது பாலமதியில் போய் கனெக்ட் ஆகும் அந்த ரோடு. அந்த தண்ணி வர்றது பாருங்கள், தண்ணி இருக்குது பாருங்கள். அப்பயும் தண்ணி இருக்குங்க. அது பாருங்கள், தண்ணி பார்த்தீங்களா, தண்ணி இருக்குது. செல்லாம் நிறைய செடியெலாம் சின்ன சின்ன வயசில் பிரித்து விளையாடி இருக்கேன். ஆனால் இப்போ அலோவ் பண்ணுறாங்களான்னு தெரில. ஒரு புத்து மாதிரி இருக்குது பாருங்கள்.
கோயில். ஆஹா, இது கூட கிணறுங்க. இங்கே கிணறு இருக்குதே தெரில பார்த்தீங்களா. கிணறுலாம் நிறைய தடவை குளிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், ஞாபகம் இல்லை சரியா. சின்ன வயசுல வந்தது இல்லைங்களா. அப்புறம் அவ்வளோ பெரிய கிணறு, அடி அவ்வளோ பெரிய கிணறு இருக்குது. ஆனால் தெரியாது யாருக்குமே, தெரியாத வீழ்ந்துட்டா ஒன்றுமே பண்ண முடியாது. நீச்சல் தெரிஞ்சால் தான் உண்டு. தெரியுதுங்களா, நீச்சல் தெரிஞ்சால் தான் உண்டு. அது கிணறாவேன்றது தெரியாது யாருக்குமே. உள்ள முள்ளு போட்டார் உள்ள இருக்குதுல. இங்கே ஒரு கோயில் இருக்குது, மாடு மேயுது. ஓ, அம்மன் கோயிலுங்க. கடவுளை எல்லோரும் நல்லாயிருக்கும். மேலே விநாயகர் எட்டி பார்த்துன்னுக்குறாரு. ஃபோனில் சார்ஜி 90% இருக்குது. வாவ், அங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. ஓகேங்களா, என் ரூட்டு மறந்துட்டேங்க உண்மையாக. எந்த பக்கம் போகிறதுனே தெரில. கேட்டு போயிட வேண்டியதான். மேப் போட்டால் தான் போக முடியும், மேப் போடாமல் போக முடியாது. சூப்பராக இருக்குதுங்க. போய் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துடுமா. அதான் ஓகேங்களா, அதுதான் அந்த பக்கம் ஓட்டேரி. அதுதான் ஓட்டேரி மலை. ஜூம் பண்ணுற பாருங்க, அதுதான் ஓட்டேரி மலை. சரியாக இருக்குதுங்க, பார்த்துட்டு வரும். இனிமேல் வந்து வேறு லெவலில் இருக்குதுங்க. பாருங்க, எவ்வளோ குட்டியோண்டு பூ பார்த்தீங்களா. சூரியகாந்தி மாதிரி இது ஒரு பூ. சொல்லலாம் நசுக்கி கொண்டுரும் பொழுது நானே எல்லாரையும். செப்பல் இல்லைங்க, அதனால் ஷூ போட்டு நடந்துக்கிறேன். ஷூ போடாமல் தான் போகலான்னு பார்த்தேன். எங்கள் வீடு கரெக்டாக சொல்லணும்னா அங்கே இருக்குது. ஓகேங்களா, இதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது, ஏரியாக இருந்துச்சு. அப்புறம் வந்து பூந்தோட்டமாக இருந்துச்சு. அப்புறம் வீடுங்க வந்து அந்தளவுக்கு வீடே கிடையாது, எல்லாம் காடு மாதிரி இருந்துச்சு இந்த இடம்லாம். ஆனால் இன்றைக்கி பார்த்தோன்னா சூப்பராக இருக்குதுங்க. எல்லாம் ஃப்ளாட்டு போட்டாங்க. இந்த ஓலம் பாருங்கப்பா, செம்மையாக இருக்குது பாருங்க. ரூட்டு தப்பாக போயின்னுக்கிறடான்னு மேப்பு காட்டுது. இதான் வந்து ஓட்டேரி மலை. ஓகேங்களா, அது பின்னாடி அப்படியே பாலமதி மலை இது வரைக்கும் பாருங்கள். இதுதான் பகவதி அம்மா மலை. ஓகேங்களா, எங்கள் வீட்டிலேருந்து பார்த்தா க்ளீனாக தெரியும். எங்கள் வீடு அங்கே இருக்குது கரெக்டாக, அங்கேருந்து பார்த்தா தெரியும். இதுனா இதுன்னு தெரில, யாருன்னா தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். சோளம் மாதிரி இருக்குது, சோளம் மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குதுங்க, வேறு லெவலுங்க, அழகாக இருக்குது. பட்டுப்பூ மாதிரி குத்துதே. சூப்பராக இருக்குங்க, வேறு லெவலில் இருக்குங்க. அதுதான் இப்போ வந்து நம்ம அந்த ரோட்டில் போனோம். ஓகேங்களா, அந்த ரோட்டுக்கு போனோம்னா நம்ம இப்படியே வந்த வழியாக தான் போகணும். இதில் போய் அப்படி போகலாம், விவசாயத்தை பார்த்துட்டு அப்படியே போகலாம். இங்கெல்லாம் சீதாப்பள்ளி பிரிச்சுன்னு ஞாபகமே இல்லைங்க எனக்கு. நண்டு பிடிச்சி சுட்டு சாப்பிடுவோம். நண்டுக்கிட்டலாம் சண்டை போட்டிருக்கேன், மீனுக்கிட்டலாம் சண்டை போட்டிருக்கேன். யாருமே இல்லைங்க அந்த இடத்துல. மேப் வேறு ஒர்க் ஆகுது அதிகமாக. என்னங்க அது மரத்தில் ஏதோ தொங்குது. நான் கூட மக்காச்சலம் தொங்குது போல இது அப்படின்னு நினச்சிக்கிறேன். மக்காச்சலம் மாதிரியே இருக்குதுங்க. இது ஒரு விதமான ஒரு செடி, இவ்வளோ பெருசாக தொங்குது. கீழே தொங்கினா பிடிச்சி பண்ணிங்கன்னா. ஆனால் என்ன சொல்கிறதுன்னு தெரியலைங்களே. அது எல்லாம் ஓட. ஓகேங்களா, எப்போ தண்ணி வரும்லாம் தெரியாது. டேமு ரொம்ப தண்ணி வந்துச்சு. இந்த எப்படி சொல்கிறது, டிகேஎம் காலேஜ் இருக்கு பாருங்க, அந்த பக்கம் பின்னாடி வந்து கனெக்ட் ஆகும் இந்த டேம். நம்ம பகவதி அம்மா கோயிலேருந்து இது பாலமதி டேம்லேருந்து நம்ம போனோம் பார்த்தீங்களா. பாலமதி டேம்லேருந்து இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து நேராக டிகேஎம் காலேஜ் வழியாக வெளில வரும் இவ்வளோ தண்ணி. ஓகேங்களா, இதெல்லாம் வந்து தண்ணி வர ஓட. கோல்டு ஆகிடுதுங்க. இப்போ தான் நல்லா தான் இருந்தேன். எங்கள் அம்மாவுக்கு டிஃபன் வாங்கிட்டு ஊற்றி கோல்டு ஆகிடுச்சு. பாருங்க, இதெல்லாம் விவசாயம் பண்ணுற இடம். ஆயா வராங்க, ஆயாகிட்ட கேட்போம். எங்கள் அம்மா கிட்ட சொன்னேன், எங்கள் அம்மா அங்கெல்லாம் போகாதடா அடித்து போட்டுருவாங்க அப்படின்ட்டாங்க. நம்ம பேசுகிறேன், கோயிலுக்கு போய் ரொம்ப நாள் ஆகுது. எங்கள் அம்மாலாம் வருவாங்க எங்கள் கூட கோயிலுக்கு. பாருங்க தண்ணி பார்த்தீங்கன்னா ஐ கொக்கு பாருங்க மலை. பாட்டி, பகவதி அம்மா கோயில் போகலாம்ல? இப்போ அந்த அம்மா இறந்துட்டாங்க தானே, அவங்க இறந்துட்டாங்க. இப்போ போகிறாங்களா, போகலாமா? போகலாமா நம்ம மலைக்கு? ஆமாம் ஆமாம், போகலாம்ல? ஒரே ரோடா? இப்படியே போயிட்டுங்களா? ஆ, ஏன்னா நான் 2004 போனேன், சின்ன பையனா இருக்கும்போது. இப்போதான் போகிறேன். ஆ ஆ சரிங்க சரிங்க சரிங்க. இங்கே தான், இந்த பூந்தோட்டத்துக்கு பின்னாடி தான் வீடு.
ஆ ஆ ஆ சரி சரி, மெயின் ரோடே போய்ட்டுமா? சரி ஓகே. கிளிலாம் பிடிக்கும் சின்ன வயசில் வந்து. இப்போ எங்கே கிளி பிடிக்குது எல்லாம் பாருங்க ஃபுல்லாக. சூப்பராக இருக்குது அந்த ஊர். இதெல்லாம் ஓட அப்போ வந்து தண்ணி போகிறது. இப்போ வந்து ஒரு எப்படி இது பண்ணணும், தூர் வராத அவரை அறுத்து போட்டுங்கிற இருப்பாங்க. அவங்க எடுத்து பாருங்க, 7th டே ஸ்கூல் அந்த தண்ணி டேங்க் அதில் வந்து இப்படி நேரம் வரணும் ஃபோன் போட்டோமா. ஓஹோ, அது எவ்வளோ தண்ணிக்கு தான். ஆமாம், தண்ணி எவ்வளோ இருப்பாங்க ஃபுல்லாக இது. வீடெல்லாம் கட்டி கோயிலெலாம் கட்டுக்கிறாங்க, சூப்பராக கட்டுக்கிறாங்க. கன்னியம்மன் கோயில் சத்துதியா சூழல தண்ணி போட்டுச்சா. வா, செமையாக இது மரம், அந்த காலத்து மரம். கோயில் அந்த பக்கம் இருக்கா? அப்படியே குட்டி பையா கச்சிடாதரா, யாரா போய் பார்த்துட்டு வந்துடுறேன். அதனால் அந்த கோயில் கட்டின்னு இருக்காங்க, அம்மன் மூடிட்டு இருக்கிறாங்க. அம்மன் மூடிட்டு இருக்கிறாங்க. இல்லை நேராக போயிட்டுங்களா? ஆ ஆ லெஃப்ட்டு போகணுங்களா? லெஃப்ட்டு போய் நேராக போயிட்டுங்களா? ஆ சரி, தேங்க்ஸ் பாடி. ஒரு காலத்தில் காடாக இருந்துச்சு, இன்னைக்கு பார்த்தா எவ்வளோ வீடு கட்டுக்கிறாங்க. இந்த ஊர் கிணறு இருக்குங்க, கிணத்துல தண்ணிக்குதான்னு தெரியல. ஓடை தான், எங்கே பார்த்தாலும் ஓடை தான், ஓடும் ஒரு பாருங்க. கரெக்டு, இதில் தான் வந்து ஆலமதி தண்ணி வரும். கரெக்டு, இந்த ஓடையில் தான். அது பாறைலாம் இருக்குது பாருங்கள். இது அது 2 ஓடை இருக்குது, இதுதான் மெயின் ஓடை. இதில் தான் தண்ணி வரும். ரெக்கார்டாக இல்லையாடி குட்டி பையா. ஓகே, எங்கள் அம்மா வேணான்னாங்க. அவங்க பேச்சு கேட்காம இதுதான் ஊமத்தழப்பு, இது சாப்பிட்டா பேச்சு வராதுன்னு அவங்க. சின்ன வயசில் நிறைய பிச்சு சாப்பிடும், ஆனால் பெருசாக இருக்கும் அது பூ. இது சின்னதாக இப்போ தான் பிஞ்சு விட்டுருக்கும். வா, விவசாயமாகவே இருக்குது, சூப்பராக இருக்குது. மாடு, வாழை தோப்பு எல்லாம் இருக்குதுங்க, வேறு லெவலில் இருக்குது, சூப்பராக இருக்குது. அவ்வளோ வாழைத்தோப்பு பார்த்தீங்களா? வா, சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? என்னங்க பச்சை மிளகா இதுவா செடி வச்சுக்கிறாங்க, என்ன செடின்னு தெரியல. ஓ, மிளகா செடிங்க, மிளகா செடி. இந்த பாருங்க, மிளகா, குட்டி மிளகா பாருங்க. வா, காஞ்ச மிளகா, நீட்டு மிளகா, இது மிளகா செடிங்க, ஃபுல்லாகவே மிளகா தான் வளர்க்குறாங்க. வா, சூப்பராக இருக்குது. மிளகா, நீட்டு மிளகா, பச்சை மிளகா, காஞ்ச மிளகா, எல்லா மிளகாவும் இருக்குது. இடையில மட்டும் ரோஸ் இருக்குது. வா, சூப்பராக இருக்குது. பச்சை மிளகா போலாங்களா? எதையுமே நம்ம வந்து தொடக்கூடாது, தொட்டு அது பிரித்தோம் அது தீமைகள் ஜாதிக்க நேரம் விடும். இன்னொரு இது பாருங்க, சூப்பராக இருக்குது. வா, எப்படிங்களா? சூப்பராக இருக்குதா? உண்டு மிளகா இதெல்லாம் செம்மையாக கட்டிக்கிறாங்க. ஐயோ, ரோடு மறந்துட்டேனே, இப்படி போய் அப்படி போய் சொன்னாங்களே. அக்கா கிட்ட கேட்போமா? மேப் இருக்கும்போது நம்மளுக்கு என்னடா கவலை. வரும்போது இப்போ ரிட்டன் இதில் தான் வரணும் நான். ஏன்னா 2 வீலரில் போகலான்னா 2 வீலர் அங்கே விட்டுட்டு ஹெல்மெட் விட்டுட்டு போகிறதுக்கு அதுக்கு வாக்கிங்காகவே போயிடலான்னு ஒரு முடிவு பண்ணிட்டேன். டேய் குட்டி பையா, போன குட்டி பையா, எங்கடா ஓடுறேன் என்னை பார்த்து? டாடா ஓடிச்சு.
வீடியோ ரெக்கார்ட் ஆகுதா இல்லை சவுண்டு வருதான்னு கூட தெரில. ஆஹா, அம்மன் கோயிலுங்க. சூப்பராக இருக்கிறாங்க அம்மா. புத்து பாம்பு இருக்குது உள்ள. செம்மையாக இருக்குங்க கோயில். டயர்லாம் நல்லாயிருக்கும். கீழே ஒரு அம்மன் இருக்காங்க, மறந்துட்டேங்க. கீழே ஒரு அம்மன் உட்காந்துருக்கிறது மறந்துட்டேன். இது ஒரு கிணறா? இருக்கா? இப்படி போகணுமா இல்லை இப்படி போகணுமான்னு தெரியல. அக்கா, பகவதி அம்மா கோயில் எப்படி போகிறது? இப்படிக்கா போகணுங்களா? சரி, ஓகேங்க, தேங்க்ஸ். மேப் பார்த்துட்டோம். அட்ரஸ் இந்த பக்கம் காட்டுதுங்க. அவங்க இந்த பக்கம் போக சொன்னாங்க, ஆனால் இதெல்லாம் போகுது. மேப் போய் கொஞ்சம் தூரத்தில் லெஃப்ட் திரும்புது. அழகாக இருக்குதுங்க செடி. சூப்பராக இருக்குது. தண்ணி தொட்டி வச்சுக்கிறாங்க. கிணறு பாருங்க, வேறு லெவலில் இருக்குது. கிணத்துல தண்ணி வந்து அவங்க இன்னும் வந்துடுறப்போ எவ்வளோ கலங்களாக இருக்குது பார்த்தீங்கன்னா. மெயின்டைன் பண்ணல, மெயின்டெனன்ஸ் இல்லை. நம்ம அப்படி வந்து இப்படி வரோம், வரும்போது இந்த ரூட்டை ஞாபகம் வச்சுக்கணும், இல்லைன்னா மறந்துடும். ஓகேங்களா? பரவாயில்ல. நாங்கள் வரும்போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, வழியே கிடையாதுங்க. ஓகேங்களா? ஒரே விவசாயம் நிலம் மேலே தான் போனோம். ஃப்ளாட்லாம் கிடையாது அப்போது. ஓகேங்களா? எங்கள் அம்மா இந்த பேர் தான் சொன்னாங்க, கன்னிகாபுரம். ஓகேங்களா? வருது பாருங்க போர்டில். இது வந்து மோகா நகர், முருகன் நகர். கீழே வந்து கன்னிகாபுரம் போட்டுக்கிறாங்க பாருங்க. அம்மா கன்னிகாபுரம் போய் தாண்டா போகணும், அதெல்லாம் போகாதடா, ரொம்ப தூரம் போகணும்டா அப்படின்னாங்க. ஓகேங்களா? எங்கள் வீட்டுக்கு அப்படி இருந்து நேராக அப்படியே வந்து இப்படி போகணும். ஓகேங்களா? இதுதான் பகுதி அம்மா கோயில் போகிறது. கொஞ்சம் முன்னாடி போய் லெஃப்ட்டில் திரும்புவோம். தான் மலை வந்துச்சு பாருங்க, அதுதான் மலை. ஓகேங்களா? இன்னும் கொஞ்சம் தூரம் நேராக போனால் இது வந்து பகவதி அம்மா, இது பாலமதியில் போய் முருகர் கோயிலில் கனெக்ட் ஆகும். ஓகேங்களா? இப்போ ரோடு போட்டாங்க, ஆனால் முன்னெலாம் ரோடு கிடையாது, அதான் ஓட்டேரி மலை. ஓகேங்களா? அடிக்கடிக்கு மேப் வரும், வாய்ஸ் வேறு கட் ஆகிடுமோன்னு பயமாக இருக்குது. தான் மலை. ஓகேங்களா? அப்போ அந்த மலை தான் நம்ம ஏற போகிறோம். மேலே கோயில் தெரிஞ்சு பாருங்கள். எல்லோரும் வந்து காலையில் 5 மணிக்கு போவோங்க. ஓகேங்களா? இந்த ரூட்டு தான் நினைக்கிறேன். இந்த ரூட்டான்னு தெரியல. ஸ்ட்ரைட்டாக தான் போகுது, அதில் போகல, அந்த ரோட்டில் போகல. இதில் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு கொஞ்சம் தூரத்தில் லெஃப்ட் எடுக்க சொல்லுது. ஓகே, நினைவு சின்னம் கட்டியிருக்காங்க, சரவணன். ஓகே, அப்புறம் ஃப்ளாட்லாம் போட்டுக்கிறாங்க. ஓகேங்களா? அந்த மலைக்கு தான் நம்ம ஏற போகிறோம். மேலே கோயில் தெரிஞ்சு பாருங்கள், உச்சியில். என் கேமரா அவ்வளோதான் ஜூம் ஆகுது. மொட்டை வெயிலில் போயின்னுக்கிறேன், தண்ணி கூட குடிக்காத. ஏறுவேனான்லாம் தெரில, மேலே நிறைய குரங்கு இருக்குங்க. சாப்பாடு கூட வழி இல்லாமல் இருக்கும் எப்படியும் எனக்கு தெரிஞ்சு. அதாவது அந்த அம்மா இறந்துட்டாங்களாம். அதுக்கப்புறம் ஒரு அவங்க சொந்தக்காரங்க வந்து இப்போ பார்த்துக்கிறாங்களாம். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு பெரியவர் பார்த்துருந்தாராம், அவரும் இறந்துட்டாராம். இப்போ வந்து அவங்க சொந்தக்காரங்க தான் வந்து கோயிலை வந்து பார்த்துக்கிறாங்களாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க ஆட்டோக்காரன் நம்ம கேட்போம். கிட்டத்தட்ட 2.5 கிலோமீட்டர் காட்டுது எங்கள் வீட்டிலேருந்து. ஆனால் மேப்பு காரு 2 வீலர் மாதிரி போட்டோன்னா 7 கிலோமீட்டர் காட்டுது எங்கள் வீட்டிலேருந்து. அண்ணா அண்ணா கோயிலுக்கு, ஐயோ கோயிலுக்கு எப்படிக்கா போகிறது? அதோ பகவதி அம்மா கோயிலுக்கு. இப்படிக்கா மேப் இப்படிக்கா தான் காட்டுதாண்ணா? இல்லைண்ணா, கொஞ்சம் தூரத்தில் போய் லெஃப்ட் கட் ஆகி போகுது மேப்பு. வழி கிடையாதா? ஆமாம் ஆமாம், அப்படிக்கா தான் போகணுமா? சரி, ரைட்ண்ணா. இது பாலமதி போகிறது. இல்லை இதில் போய் கொஞ்சம் தூரத்தில் லெஃப்ட் கட் ஆகுது. ஓ, காடு. நடந்து போக முடியாதுல்ல நம்ம? ஓகே 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 ஓகே. காவால தண்ணி போகுதுங்களா? சரி ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா.
சூப்பர். அவ்வளோ தூரத்துலேருந்து வந்து அப்படியே போயிடலாம். சரி விடுங்க, இதெல்லாம் கற்றுக்க வேண்டியதான். இது கொய்யாக்கா செடியா சீதாப்பழி செடியான்னு தெரில. யாருன்னா தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாம் ஓடுங்க, எல்லாருமே ஓட தான். அவர் சொல்கிறாரு பார்த்தீங்களா, தண்ணி போகுதுன்னு. எல்லாம் பாலமதியிலேருந்து வர தண்ணி தான். ஓகேங்களா, பாலமதியிலேருந்து வர தண்ணி தான். பெரிய டேமில் அது தண்ணி ரொம்பிச்சுன்னா டிகேஎம் காலேஜ் வரலாம் வரும். கரெக்டாக தான் வந்தேன். மேப் கன்ஃபியூஷன் பண்ணிச்சா இல்லை இவர் கன்ஃபியூஷன் பண்ணிச்சா? அவர் இப்போ போய் நான் அப்படி சுற்றி வரணுங்க, அதுதான் பிரச்சனையே. அவ்வளோ தூரம் போய் நான் திரும்பி ரிவர்ஸ் எடுக்கணும். ஓகே அவர் சொன்னது வந்து பார்த்தோன்னா இப்படி போய் அப்படி வரும், அப்படி வந்து அதுதான் மெயின் என்ட்ரன்ஸு. ஓகேங்களா, அதில் ஏறுற மாதிரி. இதில் போனால் இது பின்னாடி பக்கம் கூப்பிட்டு போகுது, சைடில் தண்ணி வழியாக. நமக்கு தெரிலங்க ரூட்டு, ரொம்ப நாள் ஆச்சுங்களா. எல்லாம் பார்த்துனே போகிறாங்க, அவங்களும் கேமராவில் வருவாங்கல்ல. சின்ன வயசில் போனதுங்க வாழைத்தோப்பு, பார்த்தீங்களா, சின்ன வயசில் போனது. ஆஹா, இங்கேயும் கிணறு இருக்குங்க, டோருக்கு பாருங்க கிணறு. ஓகே, கிணறு பார்த்தீங்களா, வா, எல்லா இடத்துலையும் கிணறுங்க. நான் குளிச்சு தெரியாமல் ஒரு தடவை கிணத்துல விட்டேன் தவறி. அப்போ எங்கள் மாமா தான் காப்பாற்றினார். ஆனால் அவர் விட்டுருந்தாருன்னா அன்றைக்கி காலி ஆகிட்டு இருப்பேன் நான். என்ன ஆச்சுன்னா, பஞ்சு கட்டி குளிச்சுன்னு இருந்தேன். பஞ்சு அவுத்துட்டு மேலே போய் ட்ரெஸ்ஸு மாற்றலான்னு ஏறின பாருங்க, கால் ஸ்லிப் ஆகி கீழே விட்டேன். நல்ல வேலை கீழே வந்து கிணத்துல ஒரு வேறு மாதிரி இருந்துச்சு, அதை பிடிச்சிக்கின்னு எப்படி சொல்கிறது, அதை பிடிச்சிக்கின்னு தொங்கிட்டேன். ஓகேவா, எங்கள் மாமா அப்புறம் எங்கடான்னு போய் கீழே கிணத்துக்குள்ளெல்லாம் தேடுறாரு. அப்புறமா என்னை காப்பாற்றி விட்டார். அதெல்லாம் மறக்க முடியாத அனுபவங்க. ஆனால் அந்த கிணறுலாம் இப்போ இல்லை, மூடிட்டாங்க, வீடு கட்டிட்டாங்க. அந்த கிணறுலாம் மூடிட்டு வீடு கட்டிட்டாங்க. வேறங்க, ஆரணி, திருவண்ணாமலை, கடலூர் அப்போ வச்ச போர்டு சூப்பராக இருக்குதுங்க. இது மிளகா செடி பாருங்க, மிளகா செடி அந்த இடத்துக்கே வந்து நிற்கிறேன். பப்ளி செடி பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா, வேற லெவலுங்க. ஒன்றும் முடியல, வெயில். எங்கள் ஊர் வெயிலே தாங்கலான்னு பார்த்தா குளிரையும் தாங்க முடியல, வெயிலையும் தாங்க முடியல. அவ்வளோ கலங்களாக வருது பாட்டி. பகவதி அம்மன் கோயில் இப்படியே போகலாம்ல, இப்படி போக முடியாதுல்ல. சரிங்க, தேங்க்ஸ். இதோட 3 பேர்கிட்ட அட்ரஸ் கேட்டேன். அப்போல்லாம் வந்து 5 மணிக்கு ஏறுவோம், சாமியை பார்த்துட்டு 9 மணிக்கெலாம் வந்துடும். 9 மணிக்கு மேலே போயிட்டு கீழே வந்துடும். ஞாயிற்றுக்கிழமை போவோங்க, வாரம் ஸ்கூலில் நிலநடுக்கம் வந்துச்சு பாருங்க, அதோட லாஸ்ட்டு. அதுக்கப்புறம்லாம் போகவே இல்லை. ஓகேங்களா, வாரம் வரனா போதும், ஜாலியாக பார்த்துன்னு போனோம். நிறைய டெவலப் ஆகிடுச்சுங்க. இது வேறு மேப்பை கட் பண்ணி விட்ருவோம். கட் பண்ணி விட்டேன். பேட்ரி இழுக்குது, பயங்கரமாக இழுக்குது. வெயிலில் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்க, அந்த ஹீட் ஆகும். அப்புறம் ஆட்டோ பிரைட்னஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக டவுன் ஆகுது. நெட் வேறு ஆன்லேயே இருக்குது. வேலையே இல்லைங்க இன்னைக்கு டியூட்டி, ஒரு டியூட்டி கூட வரல. வந்திருந்தா டியூட்டிக்கு போயிட்டுருப்பேன். என்ன பண்ணுறது, சும்மா டைம் பாஸுக்கு ஜாலியாக அப்படி போக வேண்டியது தான். பார்த்தீங்களா, என்ன பூ தெரியலையே, செம்பருத்தியா சாமந்தியா, சூப்பராக இருக்குதுங்க. இது வந்து கனகாபுரம், கண்டுபிடிச்சிட்டேன். நான் 2 வீலரில் வந்திருந்தேன்னா டிகேஎம் காலேஜ் பேக் சைடு வந்துருக்கணும். அப்படி தான் ரூட்டு இருக்குது எனக்கு தெரிஞ்சு. ஓகேங்களா, டிகேஎம் காலேஜுக்காக வந்து, இல்லைன்னா வந்து எப்படின்னா சாமி ஸ்வீட்ஸு பேக் சைடு வந்து ஓல்ட் டவுன் வந்து, அப்புறம் வந்து அப்படி வரணும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, ஓல்ட் டவுன் இல்லை, பூந்தோட்டம் வந்து பூந்தோட்டத்துலேருந்து வரணும். ஓகேங்களா, அந்த பக்கம் தான் ரூட் இருக்குது. இந்த பக்கம் வந்து இந்த ரோடு எதில் போய் கனெக்ட் ஆகுதுன்னு தெரில, வேலூரில் தான் போய் கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். இது ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க, மறந்துடுறேன். சூப்பராக கட்டிக்கிறாங்க வீடு. வா, அந்த காலத்து வீடு இது. ஆதிபுரம் பக்கத்தில் அவ்வளோ அழகாக கட்டிக்கிறாங்க. இன்னும் வீட்டு வேலை முடியல போல இது, சரியாகுது வீடு. நல்லா பெருசாக கட்டிக்கிறாங்க. அதோ தெரிஞ்சு பாருங்க மலை,
ஓகேங்களா, அது தெரியுதுங்களா? நேற்று ஜிம்முக்கே போகலங்க. நேற்றும் டைம் கிடைக்கல, வந்ததே லேட்டு. நேற்று சென்னை அப் அண்ட் டவுன் போயிட்டு இருந்தேன், வந்தது லேட்டு. அதனால ஜிம்முக்கு போகல, காலையிலையும் போகல. வந்து ஈவினிங் போகலாம் கோயிலுக்கு போயிட்டு வந்து அப்படின்னு இருக்கேன். பார்ப்போம் எந்த அளவுக்கு என்ன நடக்கும். இந்த சீதாப்பள்ளி செடி பாருங்கள், சீதாப்பள்ளி செடி, கொய்யாக்கா செடி, ஓகேங்களா, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் சீதாப்பள்ளி கொய்யாக்கா செடி. சீசனில் தான் வைக்கும், சீசன் இல்லைன்னா வைக்காது. மாங்காய் மரம், ஓகேங்களா, இது நெல்லிக்காய் மரம், இது மாங்காய் மரம், இது நெல்லிக்காய் மரம். பாருங்கள், நெல்லிக்காய் இல்லை, அதான் பிஞ்சு விடுங்குது. அப்படியே இந்த மாதம் இல்லாமல் அடுத்த மாதம் வச்சிடும். மேலே பாருங்கள் நுங்கு மரம். ஒரு தடவை ஈச்சங்காய் மரத்தில் ஏறி தான் பட்டக்ஸ்லேயே குத்திச்சு வச்சுக்கின்னு. ஃபுல்லாக நெல்லிக்காய் மரம், மாங்காய் மரம், கொய்யாக்காய் மரம், சீதாப்பள்ளி மரம், எல்லா மரமும் இருக்குதுப்பா. பாருங்கள் ஊமத்தழை பூ, இது சாப்பிட்டீங்கன்னா பேச்சு வராது, ஓகேங்களா. இந்த பூ சாப்பிட்டோன்னா பேச்சே வராது. பாருங்கள், இந்த பூ சாப்பிட்டோன்னா பேச்சே வராது. நிறைய பேர் இதை தாங்க சூசைட் அட்டன் பண்ணிடுறாங்க. அதுதான் சூசைடு பூ வருது. வா, செம்ம இருக்குங்க. ஏதோ போர் போட்டுக்கிறாங்களா இல்லை பாறை உடைக்கிறாங்களான்னு தெரியல, டமால் டிமில்து. வா, இந்த இவ்வளோ பெரிய ஸ்கூலில் ஹாஸ்பிட்டலான்னு தெரியல, இன்னைக்கு தான் நான் பார்க்குறேன். ரொம்ப நாள் ஆச்சா இது ஸ்கூலு? அது என்னன்னு தெரில, அதுவும் ஸ்கூல் ஐசி ஸ்கூலா இல்லை ஹாஸ்பிட்டலான்னு தெரில. இப்போ இந்த பக்கம் போகணுமா இல்லை இந்த பக்கம் போகணுமா இல்லை நேராக போகணுமான்னு தெரியல. பாருங்க, இது ஸ்கூலு, அது என்னன்னு தெரியல, அது ஐசி ஸ்கூலா, போர் போடுறாங்க. இவரு இந்த அக்கா எங்கேயோ பார்த்துக்கிறேன், எங்கே பார்த்தேன் ஞாபகம் வர மாதிரி. கேட்போமா அக்கா கிட்ட? நேராக போனால் காவா இறங்குமா? அப்பார்ட்மெண்ட்டுன்னு நினைக்கிறேன், ஸ்கூல் மாதிரியே இருக்குது, அப்பார்ட்மெண்ட்டு போல. போர் போட்டுக்கிறாங்க. காம்ப்ளெக்ஸா? பாருப்பா, சூப்பராக இருக்குது பாருங்க. போலீஸ் குவார்ட்டர்ஸா? ஏதோ அப்பார்ட்மெண்ட் மாதிரி இருக்குங்க. அது போலீஸ் குவார்ட்டர்ஸா இல்லை அப்பார்ட்மெண்ட்டான்னு தெரியல. இந்த மாதிரி ஒயர் பார்க்கும்போது பாம்பு பார்க்குற மாதிரியே இருக்குது. பாம்பு பார்த்ததுலேருந்து பாம்பாகவே தோணுது எங்கே பார்த்தாலும். நேற்று ஒரு சம்பவம் நடந்துச்சுங்க. சைக்கிளில் என்னாச்சும் என்னை இடிச்சிருப்பாரு, வானம் அடிச்சு. என்னதுன்னே தெரியலங்க, இது வார்டுன்னு போட்டுக்கிறாங்க, பேர் படிக்க தெரியல. வர வர தமிழ் தகராறாக போயினுக்குது, தமிழ் வரமாட்டேங்குது வாயிலே. கேமரா பரவாயில்லைங்க, இவ்வளோ நேரம் ஆனாலும் ஒரு கேமரா ஹீட் ஆச்சுன்னா டப்புக்கு இதுவாகிடும், ஹேங் ஆகி வெளில வந்துடும். ஹீட் ஆகிட்டேன்டா நான், என்னை விட்டுறா வீடியோ எடுக்காரா அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வந்துடும். இல்லைங்க, ஏதோ பள்ளமாக இருக்குது, சுரங்க பாதை மாதிரி இருக்குது. நேரம் ஃபுல்லாகவே பள்ளமாக தான் இருக்குது, நேரம் ஃபுல்லாகவே பள்ளமாக தான் இருக்குது. ஏதோ ஃபேக்ட்ரி போல் இருக்குதுங்க, ரைஸ் குடோன்னு நினைக்கிறேன். மைதா குடோன்னா ரைஸ் குடோன்னு தெரியல, ஏதோ மேனுஃபேக்சரிங் ஆகிருக்குது. இன்னைக்கு சண்டேனால லீவ் விட்டுக்கிறாங்க பொழுது. மாவு குடோனா மில்லு குடோனான்னு தெரில, ஓகேங்களா. வெளில பார்த்தாலே தெரியுது அது மேனுஃபேக்சரிங் ஃபேக்ட்ரி. வா, புளியாங்க பார்த்தீங்களா, சின்ன வயசில் எவ்வளோ பெருசு சாப்பிடுவோம், கீழே புளியாங்க வந்துக்குதுங்க. நல்ல புளியாங்கவா எடுக்கும், எவ்வளோ புளியாங்கவே காணும். கல் எடுத்து அடிப்போம், எவ்வளோ புளியாங்க பார்த்தீங்களா, கல் எடுத்து அடிப்போம். அதெல்லாம் 90s கிட்ஸு. வா, வேணாம் அவங்க வாட்டர் சாப்பிட்டுக்கிறாங்க, அதெல்லாம் வீடியோ எடுக்கக்கூடாது, நம்மளால் எதுக்கு அவங்களுக்கு பிரச்சனை. கோயிலுக்கு எப்படி போகிறதுனே தெரியலையே, இந்த ரைட்டா இல்லை அடுத்த ரைட்டா? இந்த ரைட் எங்கே போகுது? பாலமதி ரோடு அன்புடன் வரவேற்குது பசுமாத்தான் நகர். அண்ணா, பகவதி அம்மா கோயில் எப்படி போகிறது? இதுலையா? அவங்க எப்படின்றாங்க, நீங்கள் எப்படின்றீங்க? இதுலையாக்கா?
சரிங்கக்கா. சரி, ஓகேக்கா, தேங்க்ஸ். சரிக்கா, ஓகேக்கா, தேங்க்ஸ். ரொம்ப நாளாக ஆகுதுங்க வர வர. என்ன முத்து மாரியம்மன் ஆலயம். முத்து மாரியம்மன் ஆலயம் ஒர்க் ஆகுதா மைக்க? அப்பப்போ வேலை காட்டிடாத. அவர் மேஸ்திரி வேலை செய்த பார்த்தா எனக்கு வெயிலில் வேலை செஞ்ச மாதிரி. ஆனாலா போய் கலவை போட்டு கண்ணிலலாம் சிமெண்ட் விடும். 1.5 நாள் கூலி வேலைக்கெல்லாம் போயிருக்கேன். 1.5 நாள் காலைல 6 மணி போய் சாயங்காலம் 5:30 மணி 6 மணி தான் வருவேன். அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன். வெயிலில் செங்கல் தூக்க முடியாது தூக்கி, 50 கிலோ மூட்டை தூக்க முடியாது தூக்கி. நான் ஒரு அனுபவங்க. இந்த வரைக்கும் இதான் கோயிலுக்கு போகிற வழி. ஆனால் இது பின்னாடி வழி, இன்னும் கொஞ்சம் முன்னாடி போகணும். இதுதான் சொன்னாங்களா இதில் காவால இறங்கி போகணும். நாங்கள் இதெல்லாம் போனோமா இல்லை இதெல்லாம் போனோமான்னு தெரியலையே. இந்த பக்கம் தான் போனோம், அந்த பக்கம் இல்லை. ஓகேங்களா, அந்த பக்கம் ஏறி காவா இறங்கி போன போது ரொம்ப நாள் ஆச்சு, மறந்துட்டேங்க. ஆஹா, முள்ளெல்லாம் நிறைய இருக்குது. அண்ணா பகவதி அம்மா கோயில் இப்படி தானே போனோம்? போகலாங்களா? நேராக போயிடலாங்களா? தேங்க்ஸ். முள்ளுலாம் இருக்குங்க பயங்கரமாக. தண்ணி வேற தாக எடுக்குது. மழை பாருங்க எப்படி இருக்குது பாருங்க. அப்பா சாமி, இந்த வெயில்ல நீ இந்த மலையில் ஏறுவியாடா? இன்னொருத்த குரங்கு வேற கடிச்சிடும்னு நினைக்கிறேன். பயங்கரமாக இருக்கும் குரங்குலாம். ஆனால் இப்போ இருக்குதான்னு தெரில. ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க. முட்டை வீடு. ஏன்பா சூரிய பகவான் என்னையும் இப்படி பண்ணுற, டார்ச்சர் பண்ணுற அப்படின்ற மாதிரி. உன்னை யார சொன்னது நானாடா அப்படின்னு கேட்பாரு அவர் விட்டா. யாருமே இல்லை, நான் தான் மட்டும்தான் போயிருக்கிறேன். பாருங்க தேங்காய் மரம். நேற்று ஒரு சம்பவம் வந்துச்சுங்க. என்ன ஆச்சுன்னா, நேற்று இல்லை முந்தா நேற்று கரெக்டாக முன்னாடி ஒரு ஃபோன் வந்துச்சு சங்கர் நகரில் போகும்போது. ஓகேங்களா, அதுக்கு முந்தின நாள் ஒரு ஏர்போர்ட் போனாங்க. ஓகேங்களா, ஏர்போர்ட் போகும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்க 4 மணிக்கு என்கிட்ட வண்டி கேட்டாங்க. ஓகேங்களா, அப்புறம் நான் 5 மணிக்கு வர சொல்லிட்டாங்க. 5:30 மணிக்கு வந்தால் போதும்ட்டாங்க. ஓகேங்களா, 5:30 மணிக்கு வாங்கினோடனே நான் என்ன பண்ணேன், 5:30 மணிக்கு போயிட்டேன். 5:30 மணிக்கு கஸ்டமர் பிளேஸ் போயிட்டு பிக்கப் பண்ணிட்டு கோயிலுக்கு போனோம்மா. நாங்கள் பக்கத்தில் அவங்க வீட்டாண்டே ஒரு கோயில், அதுதான் ஃப்ளாட் போட்டு. ஆமாம், அவங்க வீட்டாண்டே ஒரு கோயில். அதுக்கப்புறம் அந்த கோயிலுக்கு போயிட்டு காட்பாடில் ஒருத்தவங்க பிக்கப் பண்ணோம், புது பஸ் ஸ்டாண்டில் ஒருத்தவங்க பிக்கப் பண்ணோம்ல. போகிற வழியில் ஒரு டெத் ஆகிடுச்சு, செம்ம டிராஃபிக். ஓகேங்களா, போயிட்டேன். அதுக்கப்புறம் திரும்பி வரும்போது புது பஸ் ஸ்டாண்டில் ஒருத்தவங்க பிக்கப் பண்ணோம். அப்போனா ஆச்சுன்னா, புது பஸ் ஸ்டாண்ட் முன்னாடி கரெக்டாக வந்து 2 பேர் ரோட்டில் நடந்து போயினுக்கிறாங்க. ஓகேங்களா, லாரி வந்து திரும்பிச்சு. ஏன்னா எனக்கு இடமே இல்லை, லெஃப்ட்டில் போனால் வருதுங்க. ஒன்று லாரி இடிக்கணும், இல்லைன்னா அவங்க 2 பேரும் இடிக்கணும். ஓகேங்களா, நான் ஹார்ன் அடிக்கிறேன். ஹார்ன் அடித்து அவங்க நூறில், அவங்க காதிலே கண்டுக்கல. ஓகேங்களா, எனக்கு என்னன்னு 2 பேரும் நடந்து போயிடுறாங்க, ஒரு பொண்ணு ஒரு பையன். அப்பா அதுதான் சொன்னேன், சார் ஹார்ன் அடிச்சா கூட நூற மாட்டாங்க, அதனால தான் ஹார்ன் அடிக்கிறேன் அப்படின்னா. நூறவே இல்லை, லாரி திரும்பிச்சு இடிக்கிற மாதிரி. வேறு வழி இல்லை, ஹார்ன் அடிச்சுனே இருந்தேன். அவர் ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகிட்டார் போல கஸ்டமரு. அது நம்ம என்ன பண்ண முடியும், வழி இல்லாத போது ஒன்றும் பண்ண முடியாது இல்லைங்களா. இல்லைங்க, இங்கே எத்தனை ரோடு கட் ஆகுது, ஒன்று லெஃப்ட்டு, அதில் ஒரு ரோடு போகுது, இதில் ஒரு ரோடு போகுது, இதில் ஒரு ரோடு. இப்படா போகிறது பக்கத்தம்மா கோயிலுக்கு? அதான் கோயில் தெரிஞ்சு பாருங்களேன், அதான் கோயில். சின்னோண்டு பாருங்க, அது மேலேயும் மலை இருக்குது, மலை மேலேயும் கோயில் இருக்குது, குகைலாம் இருக்குது, மேலே தண்ணி வரத்துக்கு இடமும் இருக்குது. இந்த பக்கம் போகிறதா இல்லை அந்த பக்கம் போகிறதா? இப்படியே போவோம். ஆனால் இதுவும் தாண்டணும். ஓகேங்களா, காணாறு மாதிரி வரும், அந்த காணாறில் தண்ணி வரும். மொத்தம் 3-4 காணாறு வருதுங்க. ஆனால் இதில் எந்த காணாறு மெயின் காணாறுலாம் தெரியாது. தண்ணி சாப்பிடுறாங்களே, இப்படியே போயிடலாமா? அதெல்லாம் கேட்கலாமா?
ரொம்ப நேரம் அதுனால ஒன்றுமே புரியல. அதுதான் ஹார்ன் அடித்தேன் ஓகேங்களா. அப்புறம் எங்கள் வண்டியில் ஒரு கஸ்டமர் வந்தாங்க, காட்பாடில் பிக்கப் பண்ண கஸ்டமர், லேடிஸு. அவங்க தாங்க சார், அவங்க இப்படி தான் சார் நடந்தே போயின்னுக்குறாங்க, வழியே விட மாட்டாங்க சார் அப்படின்னு எனக்கு சப்போர்ட்டாக பேசினாங்க பாருங்க. அது இவருக்கு ஈகோவாக மாறிடுச்சு, ஒரு மாதிரி ஷையாக ஃபீல் பண்ணிட்டாரான்னு தெரியல ஓகேங்களா. ரெண்டாவது வாலாஜா டோரில் நம்ம இந்த பூண்டு ஓட்டுவோம் இல்லைங்களா டிராஃபிக்கில், அந்த மாதிரி ஓட்டேன் ஒன்று ஓகேங்களா. இதெல்லாம் வந்து ஒரு பிரச்சனையே இல்லைங்க. அதுக்கு அவர் என்ன பண்ணார், ட்ரிப்பு கொடுத்தவருக்கு ஃபோன் பண்ணி, அவன் வண்டி ஓட்டுறதே சரியில்லைப்பா ஓகேவா அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டார். எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னடா இது, நம்ம இத்தனை வருஷம் வண்டி ஓட்டணும், யாருமே நம்மளை கம்ப்ளைண்ட் பண்ணலையே, அதுதான் சரக்கு அடிச்சு பாட்டிலாம் தூக்கி இங்கேயே போட்டு குப்பத்தொட்டி போகிற ஹைட்டு போயிட்டு இருக்காங்களேப்பா. வந்த கையோடு அதை எடுத்துன்னு போய் அவாரமாக போட்டு போயிருந்தா கூட நல்லா இருந்துருக்கும். அவ்வளோ குப்பத்தொட்டி பார்த்தீங்களா. இதெல்லாம் வீடு கட்டும்போது தான் இதுவாகும் பொழுது இதான் ஓடை ஓகேங்களா. எது அடித்தாலும் கவலைப்படாத போயிட்டே இருக்கணும் ஓகேங்களா. நம்ம ஊர் சூப்பராக இருக்குதுங்க. எங்கடா கோயிலுக்கு போகிற வழியை காணும், மாறி வந்துட்டேன்னா வேற எங்கேயோ போயின்னுக்கிறேனே, எந்த பக்கம் வழியே தெரியலையே, ஏதோ சவுண்டு கேட்குது லெஃப்ட்டு ரைட்டில் மட்டும், எப்படி போகிறதுனே தெரில. எல்லாம் மலைக்கு போகிற வழி தான், இதுதான் மலை. அவர் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டார் ஓகேங்களா. கம்ப்ளைண்ட் பண்ணி என்ன சொன்னார், நம்ம கஸ்டமர்கிட்ட மூஞ்சி காமிக்காமல் இருந்துடலாம்ல அப்படின்னாரு. நான் சொன்னேன், நான் கஸ்டமர்கிட்ட நான் ஏன்னா மூஞ்சி காமிக்க போகிறேன், என் மேலே எனக்கு அவர் மேலே என்ன கோவமா, ஒன்றும் கிடையாதுண்ணா, கூட்டொட்டி மாதிரி ஆகிட்டேன், ஏதோ ப்ளூ ஷீட் போட்டிருக்காங்க, எப்படி போகிறதுனே தெரில. இங்கே பாம்பு, மான், புலி, சிறுத்தை, யானை எல்லாமே இருக்கும், எது வந்தாலும் கவலைப்படக்கூடாது. அதுதான் நினைக்கிறேன் கோயிலுக்கு போகிற ரோடு, கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஏதோ பள்ளமாக இருக்குது, தண்ணி இருக்குதுப்பா, போய் பார்க்கலாமா, போய் பார்ப்போம். தண்ணி தாங்க பயங்கரமாக இருக்குதுப்பா, ஒரு பாட்டில் எடுத்துன்னு வந்துடலாம், சரியான சோம்பேறி ஆகிடுக்கிறேன். சூப்பராக நிறையா இருக்குதுன்னு பார்ப்போம். செடி ட்ரெஸ்ஸு கிழிச்சிடா, தேவையில்லாத விளையாட்டுக்கலாம். ஐயோ அடப்பா ஐயோலா, இவ்வளோ பெரிய குவாரி போட்டு வச்சுக்கிறாங்களே. இவ்வளோ பெரிய குவாரி பாருங்க, முள் குத்துது, அப்போட போகும், அடிச்சு தூக்கு. ஷூவில் அந்தளவுக்கு தெரில, ஆனால் ஒன்று சூப்பராக இருக்குதுங்க. இதை பார்த்தீங்களா எப்படி இந்த செடி, என் ட்ரெஸ்ஸு இப்படி ஆயிடுச்சு. குத்திச்சு கையில். சூப்பராக இருக்குதுங்க. இதெல்லாம் யார் பண்ண வேலை சொல்லுங்கள், ஒன்றுமே பண்ண முடியாது. தப்பி தவறி வீழ்ந்தால் கூட காப்பாற்ற முடியாது, ஏன்னா நீச்சல் தெரிஞ்சால் தான். இங்கெல்லாம் எவ்வளோ ஆழம் இருக்குன்னு தெரியுமா, கண்டிப்பாக ஏகப்பட்ட ஆழம் இருக்கும். இதே மாதிரி தான் அடுக்கும்பாறை, தொரப்பாடி, பெனாத்தூர் எல்லா இடமும் இப்படி தான் இருக்குது. ஏன்னா பள்ளம் நோண்ட தண்ணி வந்துடும் ஓகேங்களா, அதிகமாக தண்ணி வந்துடும். நீர்க்கோழி பாருங்க, அது ஓடு பாருங்க, பள்ளம் நோண்ட தண்ணி வந்துடும், அதுக்கப்புறம் நோண்ட முடியாது, எடுக்க முடியாது. எல்லாமே வந்து பார்த்தோன்னா எப்படி சொல்கிறது, முள் குத்திச்சுங்க. சூப்பராக இருக்குங்க. இந்த பக்கம் வழி போகுது, அப்படியே போயிடலாமா, கோயிலுக்கு எப்படி போகிறதுன்னு தெரில, கூட்டமாக வந்துட்டு இருக்கிறேன்.
தண்ணி அப்படியே பக்காவாக ஒரிஜினல் க்ளீனாக இருக்கும். ஊற்று வந்தது இல்லைங்களா, மழை பெஞ்சா ஃபுல்லாக இடம். இதில் தெரியாமல் இருந்தால் கூட முடிஞ்சு போச்சு சொல்லி. இதில் குளிக்கிறன்னு குளிச்சுலாம் நிறைய பேர். அதே மாதிரி தான் பெணாத்தூர் ஏரி, சிட்டேரி ஏரி, ஓகேங்களா, புறப்பாடி ஏரி, அடுக்கும்பாரெலாம் பெரிய பெரிய இது மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இதெல்லாம் வந்து அந்த எப்படி சொல்கிறது, இந்த இடத்துல பாறை இருக்குதுன்னு பாறையை மட்டும் எடுத்துருவாங்க, இந்த தண்ணியெல்லாம் அப்படியே விட்ருவாங்க, அவ்வளோதான். பள்ளம் நோண்டுவாங்க இல்லைங்களா, இந்த இடம் எப்போ வேணாலும் தண்ணி வந்து இன்னும் அதிகமாகவும் கம்மியாகவும் சொல்ல முடியாது. வேறு லெவலில் அது. இதெல்லாம் வந்து எப்படின்னா பாம்பு வச்சு உள்ளே வந்து பூமியை ரெண்டாக பொழந்து பாறையை எடுப்பாங்க, கொடாஞ்சினே போவாங்க. என் ஃப்ரெண்டு அதெல்லாம் வேலை செய்கிறான் அடுக்குமாரில், அவனை நான் பார்த்துருக்கேன். ரொம்ப கஷ்டமான வேலை, கடப்பாரை போட்டு பாம்பு வச்சு எடுப்பாங்க. கூட்டம் வந்துடும் போனது, செடி ஃபுல்லாக வந்து மாட்டிச்சு ஃபுல்லாக. முள்ளு குத்துதே. ஐயா குத்திச்சா. ஷூ போடாமல் வந்துடலாம் பிளான் பண்ணேன், ஆனால் ஷூ போடணும் வந்து நல்லதாக போச்சு. குத்திச்சுங்க, முள்ளு குத்திச்சு. இவ்வளோ நீட்டு இருக்குது, அதான் முள்ளு குத்திச்சு. ஷூக்குள்ளே ஏதோ குத்துது கொடுக்குன்னு. ஏய் நான் சாக்ஸ் போட்டுனாலாம் நினச்சேன், நல்ல வேலை பேண்ட்டு போட்டுனாலும் தப்பிச்சேன். என்னன்னு வச்சுங்க பாருங்க, எப்படி இந்த கை எப்படி ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா. முள்ளு குத்திச்சுங்க. இந்த முள் வந்து அவ்வளோ பெருசு பார்த்தீங்களா, இவ்வளோ பெரிய முள் குத்துச்சுன்னா ஆகுது. அது போகாது, ஆனால் கொஞ்சம் நேரம் ஆகும் அது போகிறதுக்கு. போகலாமா, எந்த பக்கம் போகிறதுனே தெரிலங்க, வழி மறந்துட்டேங்க. மெயின் ரோடே போயிடலாம் உங்களுக்கு. ஆமாம் தாய், எனக்கு வழி காட்டு தாய். அதுதான் கஸ்டமர்கிட்ட சொல்லியிருந்தேன். அவர் யார் ட்ரிப்பு கொடுத்தவர் என்கிட்ட ஃபோன் பண்ணி, என்னப்பா கஸ்டமர்கிட்ட மூஞ்சி காமிச்சிட்டேன்ப்பா, இந்த மாதிரிலாம் பேசாதப்பா, நான் ட்ரிப்பு கொடுத்தவர்கிட்ட சொல்ல மாட்டேன்ப்பா அப்படின்னாரு. சரிங்கண்ணா பரவாயில்லண்ணா அப்படின்னா. நான் எதுவும் பேசலைண்ணா, ஒருத்தர் குறுக்கில் வந்தார், லாரி திரும்பிச்சு, ஹார்ன் அடிச்சது ஒரு தப்பாண்ணா. ஹார்ன் அடிக்கக்கூடாதுப்பா, தெரியாது அவனுக்கு, ராத்திரி பகல் அப்படி கஷ்டப்பட்டது இப்படியே வந்து பார்த்துடலாம் பொழுது. ஹார்ன் அடிக்கக்கூடாதுப்பா, உனக்கு தெரியாதப்பா, இந்த பக்கம் ரூட்டே இல்லை, எங்கே போகிறதுனே தெரியலையே, இந்த பக்கமும் ரூட் இல்லை, ஹார்ன் அடிக்கக்கூடாதுப்பா, நைட்லேயும் சரி கஸ்டமரை டிஸ்டர்ப் பண்ணாமல் ஹார்ன் அடிக்கணும்ப்பா, ஹார்னே அடிச்சுன்னு ஓட்டக்கூடாதுப்பா, டீ போர்டெலாம் தெரியாதுல்ல, நீங்களாம் டீ போர்டு ஓட்டிக்கிறே இல்லையாங்க, யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்குறேன், டீ போர்டே ஓட்டினோம் நான், என்னை பார்த்து எந்த வாரத்தை கேட்ட பார்த்தியா அப்படின்னு நினச்சிக்கிறேன். டீ போர்டே ஓட்டினேன் நான், என்னை பார்த்து என்ன வார்த்தை கேட்டார் தெரியுமா அவர், டீ போர்டு ஓட்டிக்கிறியா இல்லையாப்பா, டீ போர்டெலாம் கஸ்டமருக்கு வந்து ஹார்ன் அடிக்காமல் ஓட்டணும், பள்ளத்தில் விட்டால் கூட அவங்களுக்கு வலிக்காமல் விடணும் அப்படின்றாரு. ரைட்டு சார், அதான் சொன்னேன், நான் இப்போ தான் டீ போர்டு ஃபஸ்ட் டைம் ஓட்டுறேன், எனக்கு டீ போர்டுனா என்னன்னு தெரியாது, எனக்கு ஓட்டவும் தெரியாது அப்படின்னு சொல்கிறேன். ஹார்ன் அடிக்காமல் வண்டி ஓட்டணுமா, அதாவது பாம்பா இங்கே எல்லாமே இருக்கும், கொஞ்சம் பார்த்து சூதானமாக போகணும். வரும் இந்த மாதிரி டைமில் போகக்கூடாது, ஏன்னா காற்று கருப்பு பேய் நடமாடும், டக்குன்னு அடிச்சு திரும்ப உள்ள தண்ணியில் தள்ளி விட்டு போயின்னே இருக்கும், அந்த மாதிரிலாம் நிறைய நடக்கும். மணி 12 ஓகேங்களா, 12 1 மணி இருக்கும், ரூட்டே தெரிலங்க, அந்த பக்கம் வழியே இல்லைங்க.
வந்துட்டேன்னு நினைக்கிறேன். இதுதான் கோயிலுக்கு என்ட்ரன்ஸ்னு நினைக்கிறேன். இங்கே போயின்னுக்குறாங்க. ஆனால் இந்த பக்கம் வழி இல்லையே. முள்ளுவேலி போட்டுக்கிறாங்க. இந்த பக்கமும் வழி கிடையாது, இந்த பக்கமும் வழி கிடையாது. தாயே, உங்கள் கோயிலுக்கு ஃபஸ்ட் டைம் வரேன். பெரியவனாகி ஃபஸ்ட் டைம் வரேன். சாரி, நிறைய டைம் வந்துக்கிறேன். பெரியவனாகி ஃபஸ்ட் டைம் வரேன். அந்த வழியே போக வேண்டியது தான் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் சொன்னேன், அண்ணா ஒருத்தவங்க அதாவது தப்பு பண்ணிட்டாங்கன்னா அவங்க என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்க 2 சைடும் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் கோவப்பட மாட்டுறாங்க. ஓகேங்களா, ஒருத்தர் வந்து தப்பு பண்ணிட்டாரு. ஓகேங்களா, இப்போ வந்து நான் தப்பு பண்ணிட்டேன், ஆனால் 2 பக்கமும் நியாயத்தை விசாரிக்கணும். இப்போ வந்து கஸ்டமர் என் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணார்ல, அவர்கிட்டயும் நியாயத்தை விசாரிக்கணும். என்ன நடந்துச்சு, என் பக்கமும் நியாயத்தை விசாரிக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்றது முடிவு எடுக்கணும். எடுத்தவொடனே கோவப்படுறது, அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணல உன்னை பற்றி இப்படி அப்படி இப்படி அப்படின்னா எப்படிங்க அது? ஓகேங்களா, தப்புங்க. ஒரு விஷயத்த வந்து தீர விசாரிக்கணும். விசாரிக்காமல் பேசக்கூடாது இல்லைங்களா? 2 பக்கமும் நியாயம் இருக்கா, இல்லை தப்பு யார் பண்ணியிருக்கா, என்ன பண்ணலான்றது யோசிக்கணும். யோசிக்காத முடிவு பண்ணக்கூடாது இல்லைங்களா? நிறைய பேர் இதில் போயிடலாமா, வழி இருக்கான்னு தெரில, எப்படி போகிறதுனே தெரிலங்க. அதுதான் மெயின் ரோடு போடுறது, அப்படி தான் போகணுமான்னு தெரில. ரொம்ப வழியே காணுங்களே. ரொம்ப நாள் ஆயிடுச்சா, எல்லாம் காடு மாதிரி ஆகிட்டு இருக்கு பாருங்க. என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. அதாவது ஒரு கோர்ட்டில் கூட பாருங்கள், நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோன்னா கோர்ட்டில் விசாரிக்கிறாங்க, தப்பு பண்ணியா பண்ணலையா அப்படின்னு தீர விசாரித்து தான் நம்மளுக்கு தண்டனை கொடுப்பான். ஆனால் அதுக்கு ஆதாரம் ப்ரூஃப் வேணும் இல்லைங்களா? அந்த மாதிரி தான் நம்ம விசாரிக்காமலே எதுவும் பேசக்கூடாது. அவர் பேசினே இருந்தார். ஆனால் சரிண்ணா, ஓகேண்ணா, என் மேலாம் தப்பு, கம்ப்ளைண்ட் பண்ணுறோம்ப்பா, கம்ப்ளைண்ட் பண்ணலப்பா, விஜய்கிட்ட சொல்ல மாட்டேன்ப்பா அப்படிங்கிறாரு. நீ தாராளமாக சொல்லிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நான் குரூப் விட்டே ரிமூவ் ஆகிட்டேன். ஓகேங்களா, நம்ம மேலே தப்பு இல்லை, ஹார்ன் அடிச்சது ஒரு குத்தமா, அவனை நவுந்து போகக்கூடாதுன்னு இவருன்னா சொல்கிறது அப்படின்ற மாதிரி இருக்குது. அதான் நம்மளுக்கு நேரம் சரியில்லைங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் பண்ண முடியாது. எல்லா கஸ்டமரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க இல்லையா? இதோ நேற்று போன கஸ்டமர் சூப்பர் கஸ்டமரு, லாரி ஓனரு தங்கமாக பேசியிருந்தார். கோயிலுக்கு எப்படி போகிறதுன்னே தெரியல. ரூட்டம் வரதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. வந்தது இப்படி, ஆனால் இப்போ போகிறது இப்படியா? அந்த பக்கம் எல்லா இடத்துலையும் சரக்கு குப்பை தாங்க. எங்கே காலி கிரவுண்ட் கிடைக்குதோ இந்த பக்கம் போகுமா? யாரும் பக்கம் இருந்தால் கேட்கலான்னு பார்க்குறேன். வழி எந்த பக்கம் இருக்குதுன்னே தெரியலங்களே. எல்லா பக்கமும் வழி போட்டு மூட்டுருக்குறாங்க. சூப்பராக இருக்கும் மேலே. இந்த பக்கம்லாம் வழி கரெக்டாக வரும்போது இப்படியே போயிடும். இதெல்லாம் இப்போ வந்த வழி தான் அங்கே ஒரு ஸ்ட்ரைட்டான வழியெல்லாம் மூட்டுக்கிறாங்க. ஆனால் உண்மையாக நேற்று வந்த கஸ்டமர் சமமான கஸ்டமர். லாரி ஓனரு, பஸ் ஓனரு, அவர் டிரைவர் வந்து கோடு போட்டார். இதே மற்ற ஓனராக இருந்தால் அசிங்கமாக கேட்டிருப்பாரு, நீயே ரெடி பண்ணி கொடு, ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு போலீஸ் கேஸ் வாங்கினா கூட நீயே கட்டிடுப்பா அப்படின்னு இருப்பாங்க. ஆனால் இந்த ஓனரு நேற்று கோடு போட்டு ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறாரு. சரி விடுப்பா, ஆயிடுச்சா பார்த்துக்கலாம் விடுப்பா, சிம்பிளாக பதில் சொல்கிறாருங்க. இந்த எலக்ட்ரிக் ஒயர் தான் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசில் ஒய் ஒய் ஒயின்னு சவுண்டு வரும், பயங்கர கரண்ட்டு பாஸ் ஆகும். அதில் உட்காந்துக்கிற ஒரு குருவி போய் எவ்வளோ ஹைட்டில் உட்காந்துக்கிறாங்க, லைட்டாக டச் ஆச்சு கறிக்கு கீழே விழுந்துருவாங்க, அவ்வளோ பவர் இருக்குது கரண்ட்டு ஒயரு. ஏன்னா இந்த ஒயர் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆந்திரா ரோட்டில், வேலூர் ஆந்திரா ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒயர் போகும். இப்போ அந்த பக்கம் எக்ஸ்பிரஸ் ஹைவேல இந்த ஒயர் கேட்டுறது அவ்வளோ ஈஸி இல்லைங்க, ரொம்ப கஷ்டமான வேலை. அதனால தான் டிலே ஆகுது. ரோடே தெரிலங்க எந்த பக்கம் போகிறதுன்னு. காட்டுக்குள்ளே போயின்னுக்கிறேன், அம்மா மேலே பாரத்தை போட்டு. ரொம்ப வருஷம் ஆகுதுங்க, கிட்டத்தட்ட 2004, இப்போ 26, அடி 16 வருஷத்துக்கு மேலே. அதான் இதில் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி போனதுன்னு வச்சுங்களேன். இந்த பாதையா அந்த பாதையான்னு தெரியல, ஒத்தடி பாதை. அவர் இப்படி போகலான்ட்டாரு. எங்கே போகுது அது ஒரு பாருங்க கோயில், ஒரு வழியாக வந்துட்டாங்க. ஆனால் ரூட்டு தான் எந்த பக்கம் போகிறதுன்னு தெரில. இப்படியும் போகுது, இப்படியும் போகுது, அப்படியும் போகுது, எப்படியோ போகுது. போகிற பக்கம்லாம் பாருங்க, மழை சூப்பராக இருக்கு பாருங்க. வா,
ஆனால் உண்மையான ரோடு பார்த்தீங்கன்னா நம்ம டிகேஎம் காலேஜ் டிகேஎம் காலேஜ் எப்படி சொல்கிறது பேர் வர மாட்டேங்குது, சங்கரம்பாளையம் சாமி ஸ்வீட்ஸ்லேருந்து ஆனந்தம்மன் கோயில் தான் வரணும். ஓகேங்களா, அதுதான் உண்மையான ரோடு. நாங்கள் இந்த பக்கமாக வழி இருக்கோம், இந்த பக்கமும் வழியை காணும். எல்லா பக்கமும் மழையாக இருக்குது, ஆனால் வழியை காணும். வீட்டுக்கு போகிறதுக்கு கூட தப்பிச்சேன் நான். இந்த பக்கம் வழி போதா, எப்படி எப்படியோ போகுது, போகிற வரலும் போவோம். அந்த அம்மா இருந்தவரையிலும் இந்த கோயில் ஜெகஜோதியாக இருந்துச்சுங்க. அந்த அம்மா இறந்துட்டாங்க, கோயிலே அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. கோயிலுக்கு கூட்டம் போகணுங்க. இந்த கோயிலெலாம் வந்து ஏன் வீடியோ எடுத்து போடுறாங்கன்னா கூட நிறைய பேருக்கு இந்த கோயில் இருக்கிறது யாருக்கும் தெரியாது. இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியும், அங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியாது. அம்மா தாயே வழி காட்டு தாயே. ரூட்டு மறந்துட்டனால மெயின் கோயிலுக்கு வழி போகும்போதே தெரிய மாட்டேங்குது. இப்படி போகிறதா இல்லை இப்படி போகிறதா. மழை சூப்பராக இருக்குங்க. வீட்டுக்கு எதுவும் போயிடலாமா? வீட்டுக்கு எதுவும் முன்னே தூக்கி இங்கே உள்ளே வச்சிடலாம். இது பாருங்க மழை, வெயிலில் ஒன்றும் முடியல. ஆனால் வழி காமிக்க ஆள் இருந்தால் நல்லாயிருக்கும். ஆளும் இல்லை, நானும் தனியாக நடந்து கொண்டு இருக்குது. ஓடை ஒன்று வரும், அதில் எல்லா வழியும் மூட்டுக்கிறாங்க, முள்ளு போட்டு மூட்டுக்கிறாங்க. வழி இருக்குது, வழிதான் முள்ளு போட்டு மூட்டுக்கிறாங்க. யாரும் போகக்கூடாது, நிறைய தப்பு பண்ணுறாங்கன்னு தெரில. இங்கேயே சரக்கு வச்சுட்டு எல்லாம் பண்ணுறாங்க. வழி கிடச்சா போக மாட்டாங்களே. வழி மூட்டுக்கிறாங்க, டூ வீலர்லாம் வருவாங்க அப்படின்னு வழி மூட்டுக்கிறாங்களான்னு தெரில. போகலாமா போகக்கூடாதா? ஆமாம், வழியே காணுங்க, எந்த பக்கம் போகிறதுனே தெரியல. இது கூட என்ன போதுன்னு தெரில. வீடியோ எடுத்து போட்டோன்னா கோயிலில் ட்ரெண்ட் பண்ணி விட்ருவாங்களே. பயங்கரமாக முள் குத்திட்டு இருக்குது. இப்படி தான் மலை ஏறணும். நான் செப்பல் போட்டு ஏறணும்னு நினைக்காதீங்க. பனியனை போட்டு ஆளாளுக்கு பூச்சி எடுக்கிறாங்கப்பா. நிறைய இடத்துல மலையை காணவில்லைங்க, கோடையை போட்டு உடைச்சிட்டு இருக்கிறாங்க தெரியல. எல்லாம் யாரும் வரக்கூடாதுன்றதுக்கோசம். பாட்டு பாடுது யார்தோ ஃபோனில். இந்த பக்கம் போகணுமா? இந்த பக்கமும் வழி இல்லை. மொட்டை வெயிலில் நடந்துனுக்கிறேன், வழியே காணும். ஆனால் மலையை உடச்சி எடுத்துகிட்ருக்காங்க, தெரியுதுங்களா? குறைஞ்சி உடச்சி எடுத்துகிட்டு இருக்கிறாங்க மலையை. அந்த பக்கம்லாம் போக முடியாது, அந்த பக்கம் போய் தான் அப்படி வரணும். இதெல்லாம் வந்து சரக்கு வச்சுக்கிறாங்க பாருங்க, அதனால தான் எல்லாருக்கும் வந்து தடை பண்ணிட்டுக்கிறாங்க. இதை வந்து வீடியோ போட்டால் கூட நான் தூக்கி உள்ளே வச்சுருவாங்க போல. முள்ளு குத்துது, குத்துன்னு குத்துது. இந்த பக்கம் தான் போகணும்னு நினைக்கிறேன். வரும்போது இப்படியே வந்துடணும். இப்போ சமாதி எத்தனை வந்து பச்சு வச்சுக்கிறாங்களா, கல் வச்சுட்டு போய்க்கிறாங்க. சூப்பராக இருக்குங்க. கண்டுபிடிச்சிட்டாங்க, தான் ஒத்தடி பாதை. வரும்போது இப்படியே வந்து போயிடணும் கரெக்டாக, இல்லைன்னு வச்சுக்க மாட்டி பண்ணலாம். ரொம்ப தூரம் போய் சுற்றி வரும் போது 10-20 கிலோமீட்டர் எங்கள் வீட்டுக்கு சுற்றி வரணும். இந்த செடிலாம் சின்ன வயசில் இருக்கும்போது நிறைய டைம் குத்தின்னு இருக்கேன். எங்கிற ஷார்ப்பு வேறு லெவலில் இருக்கும்.
காலில் முள் குத்திடுதுங்க, தெரியுதுங்களா? குத்துன்னு குத்துது, நிறைய முள் ஏற்றுக்குது, குத்துன்னு குத்துது. ஆளே இல்லை, நான் மட்டும் நடந்து போயிடுறேன். போகிற வழியில் குரங்கு வந்து அட்டாக் பண்ணாலும் ஒன்றும் பண்ண முடியாது, அனிமல்ஸ் வந்து அட்டாக் பண்ணாலும் ஒன்றும் பண்ண முடியாது. கோயிலை ஏறியே ஆகணும்னு ஒரு வெறியோடு போயிடுறேன். வினோத், வெறி வேணும்டா, வெறி வேணும் வாழ்க்கையில், ஜெயிக்க வெறி வேணும். என்னடா நம்ம இந்த பக்கம் வந்தாங்க, அவங்க அந்த பக்கம் வந்தாங்க, கோயிலுக்கு பின்னாடி பக்கம் போகணுமா? கேட்போம், அவங்களுக்கு கேட்டால் தெரியும். அப்படி வீடு வரங்க மேலே நல்லா யாரும் வீடு கட்ட மாட்டாங்க, மழை இல்லை, பர்மிஷன் தர மாட்டாங்க. ஒரு வழியாக கோயிலுக்கு வந்துட்டாங்க. இங்கே ஒரு கோயிலுக்கு. அப்படிங்களா? ஏன்னா சின்ன வயசில் வந்தது இப்போ தான் வரேன். ஆ ஆ போய் பார்த்துட்டு வந்துடுறேன். அப்படியா? இதான் பகவதி அம்மன் கோயிலா? ஃபோட்டோ கூட பேனர் மறைஞ்சிட்டுங்க. வேலூர் ஆலமதி பகவதி அம்மன் மலை. நாய் இருக்கான், நம்ம இங்கேருந்தே போய் சாமி கும்பிட்டு பார்த்துட்டு வந்துடலாம். சூப்பராக இருக்குங்க, அந்த காலத்தில் கட்டினது கோயில். நம்ம ஸ்டார்டிங்கில் விநாயகர் வச்சுக்கிறாங்க, மரத்தில் பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணியிருக்காங்க. பின்னாடி வந்து புத்து இருக்குது, இது அம்மன். குளம்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் எங்கேயும் காணும், எல்லாத்தையும் வச்சுட்டு இருக்காங்களா? இல்லை பின்னாடி போகணுமா ஒன்று? இது கச்சிரம் பொழுது இங்கேருந்தே சாமி கும்பிட்டு போயிடலாம். பயிர் ஒரு கொலைக்கத்தை பார்த்தாலே பயமாகுது. இப்படியே போயிடலாம். நான் போகிறேன்டா, டே வேணாண்டா, நான் வரலடா. எவ்வளோ கோழிங்க பார்த்தீங்களா? கடவுளை எல்லோரும் நல்லாயிருக்கும். தூரத்துலேருந்தே போயிடலாம், ஏன்னா நாய்க்கு கச்சிச்சுன்னா நம்மள ரொம்ப பூச்சி வேலை. இங்கே ஒரு கடவுள் இருக்கார். அண்ணா இதானே மெயின் கோயில்? குளம்லாம் இருந்துச்சேண்ணா, இது பின்னாடியா? இன்னும் போகணுமா கீழே? எல்லாம் மூட்டாங்க நம்ம. ரொம்ப நாள் ஆகுது, ஏன்னா நான் எப்போ 2004 வந்துக்கிறேன். போகலாம்ல இப்போ. நல்லா இருக்குமா? யார் இங்கே இருந்தாங்க? அந்த அம்மா தானே? சரி சரி. சரிண்ணா சரி. சின்ன வயசில் குழந்தையா இருக்கும்போது வந்துக்கிறேன் நான், வாரம் வருவோம். எல்லாம் ரோடு மறந்துட்டு எந்த பக்கம் போகிறதுனே தெரியல. ஒரே ஸ்ட்ரைட்டாக வருவோம். ஏன் மெயின்டைன் பண்ணாதனாலையா? அதனாலயா? இந்த பக்கமும் மூட்டு இருந்தாங்க, இப்போ இப்படி இந்த பக்கம் தான் வந்தேன் நான். எல்லா இடத்துலையும் தான் சரக்கு வச்சுருக்கிறாங்க. இல்லைண்ணா, திடீர்னு தானே, சரி யாரும் இல்லை, சரி திடீர்னு தான் முடிவு பண்ணிட்டேன். ரொம்ப நாள் ஆச்சா, போனும் கிடைக்கணும், டைம் கிடைக்கலீங்களா? என்னண்ணா எங்க இன்னும் மேலே போல?
எங்க? நான் சின்ன வயசுல போனதுண்ணா, இப்போ போல. நான் எப்போ 4ஆவது படிக்கும்போது போனேன். அப்போ ஆ மேலையா? அது உள்ள மேலே போகணுமா? அம்மனை பார்த்து அம்மன் இருக்கு இல்லையா? ஆமா. இல்லையா? அது நேராக வந்தால் தீர்த்தம் தண்ணி இருக்கும். அது இப்படியே நேராக ஸ்ட்ரீட்டாக போகணும். வழி போகுது. வழி போனால் படிக்கட்டு இருக்குங்களாண்ணா? ஏணி வச்சுக்கிறாங்க. ஏணி வச்சு. கிராஸாக போக முடியும், ஒரு ஆள் போகலாம். சரி, ரைட்டு. உள்ள அம்மன் உள்ள பாதியில் இருக்குது. பாதி மேலே ஃபுல்லாக முட்டுவோம். சரி சரி, போய் பார்த்துட்டு வரேன். அது ஃபஸ்ட்டு அங்கே தான் அந்த அம்மா இருந்தது. கோயில் கட்டி. சின்ன வயசில் போனது. எதுக்குடா என்னை பார்த்து கொலைகிற? ஒழுங்கா நான் கோயிலுக்கு போயிருப்பேனே. அங்கே ஒருத்தங்கிறான்னு நினைக்கிறேன், அவன் தான் கொலைச்சான் போடுது. இப்போ அந்த அம்மா இறந்துட்டாங்கல்லண்ணா, ரொம்ப நாள் ஆகுதுல்ல? அதுக்கப்புறம் யாரும் பார்த்துக்கிறது இல்லைல்ல? அந்த அம்மா இருக்கும்போது நாங்கள் வருவோம். எங்கள் அம்மா சொல்லுவாங்க அடிக்கடிக்கு. இப்போ கூட எங்கள் அம்மா கிட்ட சொல்லிட்டாங்க, ரொம்ப நாள் காடாகுதுடா இப்போ. ஆமாம், இது இருக்கிறதே யாருக்கும் தெரியாதுண்ணா. இது கோயிலா? இந்த கோயில். நாங்கள் அந்த அவங்க வீட்டில் இருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த வீட்டில் இருப்பாங்க பாருங்க, அந்த குளம்லாம் இருக்கும், அந்த வீடு அவங்களது. அவங்க தங்கி இருக்கிற இடம்லாம் பார்த்துருக்கேன் நான். அங்கே ஃபஸ்ட்டு அங்கே போய் அந்த அம்மாவை பார்த்துட்டு அந்த அம்மா இதுக்கு அடுத்தது ஒரு கோயில் இருக்கா கீழே? சரி சரி, அது போய் தானே போனோம் அது. சரி ஓகே ஓகே. சரிண்ணா, ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. சரி ஓகே. குரங்கெலாம் இருக்கா? நான் 20 வருஷம் ஆகுதுண்ணா. 20, 22, 24 வருஷம் ஆகுது நான் போய். அதான் 2004 கணக்கு போட்டுங்களா, 5ஆவது 4ஆவது போச்சு நின்று. சரிண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. சரிண்ணா, பார்க்குறேண்ணா.